மகாதேவா, தாங்கள் எங்கு? ஆம் நாராயணரே, நான் இங்கு தர்மத்தின் மார்க்கத்திற்கு தடை செய்வதற்காக வரவில்லை. நானோ அதர்மத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தருமாறு கேட்க வந்திருக்கிறேன். இன்று அனைத்து அசுரகணங்களும் ஒரு நல்ல தபஸ்வினி காவிய தாயின் அழிவை பார்த்து விட்டார்கள். உங்கள் சுதர்சன சக்கரத்தை அறிந்து கொண்டார்கள். அதனால் தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க இவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை காவியத்தாய் அதர்மத்தை தேர்ந்தெடுத்ததின் விளைவு இவர்கள் மனதை மாற்றியிருக்கலாம். நாராயணரே, அனைத்து அசுரகுலங்களும் அழிந்து விட்டாலும் சமநிலை நிச்சயம் பாதிக்கப்பட்டுவிடும். அசுரர்களுக்கான தண்டனை, அதோடு எந்த பயிற்சியை கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். தற்போதைக்கு இவர்களை மன்னித்து விடுங்கள். தங்கள் உத்தரவை என்னால் எப்படி தடுக்க இயலும் மகாதேவா? ஆனால் இந்த அசுரர்கள் மீண்டும் அதையேதான் செய்வார்கள். அதர்மத்தின் பாதையில் சென்று அனைத்தையும் அழித்து விடுவார்கள் மகாதேவா. சொர்க்கலோகத்தை அடைவதற்கு மீண்டும் முயற்சி செய்வார்கள். மீண்டும் அதர்ம பாதையில் இவர்கள் சென்றால் தண்டனை நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஆனால் அதுவரையில் இவர்கள் அனைவரும் யோசிக்கட்டும். இவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இதற்கு பிரகு ரிஷிக்கு நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். நீ என்ன நினைத்தாய்? என் மனைவிக்கு யாரும் கிடையாதா? இவரது கௌரவத்தையும் இவரது தவத்தையும் காக்க இதோ இந்த பிரகு இருக்கிறான். நான் உன்னுடைய சக்திகளுக்கு சவால் விடுகிறேன். இதற்கு நான் ஒன்று தெரிவிக்கிறேன். பக்தியிலும் அன்பிலும் தவ பலத்திலும் எவ்வளவு சக்தி உண்டு என்று காட்டுகிறேன். நான் எனது மனைவியை அமிர்த சஞ்சீவினி வித்யாவின் மூலமாக உயிர் பெறச் செய்வேன். அதோடு உன்னை தண்டிக்கவும் செய்வேன். என் தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு நாராயணா. தயாராக இரு நாராயணா. தயாராக இரு நாராயணா. ரிஷி பிருகு இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டாரே நாராயணரே, இப்போது என்ன ஆகும்? வேறென்ன, விதியின்படியே அனைத்தும் நடக்கும். அனைத்துமே நியதியின் கையில் உள்ளது. அதனால் உலக நலனிற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அதற்காக நாம் நம்மை கல்லாக்கிக் கொள்ள வேண்டும். மனதை நோகடித்துக் கொள்ள வேண்டும். மனதை நோகடித்துக் கொள்ள வேண்டுமா? தங்களது சொல்லின் நோக்கம் என்ன நாராயணரே? மனதை கல்லாக்கிக் கொண்டே காவிய மாதாவை நான் வதம் செய்ய நேரிட்டது. என் கடமையை செய்ய நேரிட்டது. இப்போது ரிஷி பிருகு அவருடைய தவபலத்தால் அவரை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். என்னுடைய மனபாரமும் நிச்சயம் குறைந்துவிடும். இந்த கெட்ட சமயத்தில் இதைவிட நல்ல சுகம் வேறு எதுவும் இருக்க முடியாது தேவி. ஆனால் நாராயணரே, நான் ரிஷி பிருகு, பிரம்மரின் மானசீக மகன், தன் அமிர்த சஞ்சீவினி வித்யாவை வரக்கூடி வேண்டுகிறேன். என்னுடைய சஞ்சீவினி வித்யாவிற்கு நான் கட்டளையிடுகிறேன். இதோ இந்த கணமே என் மனைவிக்கு உயிரை திருப்பி தர வேண்டும்.
அதோடு நான் கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே என் மனைவியின் உயிரானது மீண்டும் வர வேண்டும். தாயே, நீங்கள் உயிர் பெற்று வந்து விட்டீர்கள். தந்தையின் தவபலன் வெற்றி பெற்று விட்டது தாயே. அமிர்த சஞ்சீவினி மூலம் மீண்டும் எனக்கு உயிர் தானம் தந்ததற்கு என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நீங்கள் எனக்கு மட்டுமல்ல, என் நம்பிக்கைக்கும் உயிர்தானம் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு ஸ்ரீயின் பதிவர்தை தர்மம் இந்த உலகத்தில் அதீத சக்திசாலியான ஒன்றாகும். நாராயணனின் சுதர்சன சக்கரத்தை விட அதிக சக்தியானது. இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிக்கிறது. என்றும் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால் என் விருப்பப்படி எனக்கு அளியுங்கள். விருப்பப்படியா? உன் விருப்பம்தான் என்ன? பழி வாங்குதல். நீங்கள் எனக்கு உயிர் தானம் செய்து விட்டீர்கள். இருந்தும் இப்போது நான் பழி வாங்கியே ஆக வேண்டும். நான் நாராயணரை பழி வாங்க வேண்டும். அதற்கான ஆசீர்வாதத்தை அழியுங்கள். என்னுடைய தவ வலிமையை அவமதித்தார். ஒரு தாயின் தாய் பாசத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். ஒரு ஸ்ரீயின் பத்திய விருதையை சந்தேகப்பட்டு விட்டார். இந்த அவமானத்திற்கு, இந்த ஏளனத்திற்கு பழி வாங்க வேண்டும். அதற்கு ஆசீர்வாதம் அழியுங்கள் சுவாமி. தாயே, ஆசீர்வாதம் வீண் போக கூடாது. உங்களுக்கு உயிர்தானம் கொடுப்பதற்கு முன்பே தந்தையார் பிருகு நாராயணரின் இந்த செயலுக்கு பழி வாங்குவேன் என்று சபதம் எடுத்து விட்டார். நானும் இதையே விரும்புகிறேன். நான் என் சபதத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் உங்கள் கண்களால் பாருங்கள். நாராயணனை தண்டிக்கும் பொழுது நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். தன் சக்தியின் மீது நாராயணர் கர்வம் கொண்டுள்ளார். அந்த சக்தியின் வலிமையால் அவர் என் தலையை வெட்டி சாய்த்தார். இப்பொழுது நான் என் பத்திய விருதை சக்தியை கொண்டு என்னுடைய சுவாமியான ஸ்ரீ மகா தபஸ்ரீ பிருகுவின் சக்திக்கு புது ஆற்றலை கொடுக்க போகிறேன். செல்லுங்கள் சுவாமி, உங்கள் வாக்கை நிறைவேற்றுங்கள். எனக்காக நாராயணரை பழி வாங்கிவிட்டு வாருங்கள். இன்று, இப்பொழுது, இந்த கணம் மனிதருக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை தீவிரமாக அவன் அடைய பார்க்கிறான். அதை அடைய வேண்டும் என்னும் ஆசையில் அவன் சில நேரங்களில் காலப்போக்கை மறந்து விடுகிறான். விதைகளை விதைத்த பிறகு ஒரு விவசாயி விளைச்சலுக்காக காத்து கொண்டிருப்பான். அதே போலத்தான் நாமும் கர்மாவை செய்த பிறகு
பலனை அனுபவிப்பதற்காக காத்திருக்க வேண்டும். ஆகையால் நாம் கவனமாக நமது கர்மாவை சரியாக செய்துவிட்டாலே போதுமானது. பலனை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. கர்மாவை செய்தாலே போதும். அப்போதுதான் வாழ்க்கையின் சுகத்தின் வைகுண்டத்தை காண்பீர்கள்.